ஹாய்டா, நான் ஜாஸ்மின். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா தான் இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி, ஒருவேளை இது ஃபைனல் பாட்டாக கூட இருக்கலாம். ஜீகோக்கோடது ஸ்கூல் லவ் 19th ரியல் லவ் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி அவங்க சொல்கிறப்ப ஷார்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் சொல்கிறப்ப மட்டும் ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னா எனக்கே புரியல. இருக்க அது அப்படியே லாங் ஆகிட்டே போகுது. 1 ஹவருக்குள்ளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுதான் ஃபைனல் பார்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இதுக்கப்புறம் வேறு நெக்ஸ்ட் பார்ட் இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதே ஃபைனல் பார்ட்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், எல்லாருமே மாஃபியா பிரதர்ஸ் போடுங்கன்னு கேட்குறீங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. இந்த ஸ்டோரி முடிச்சுட்டு அப்புறம் வீமினோட ஸ்டோரி முடிச்சுட்டு அதில் ஒரு பார்ட் தான் அது கன்ஃபார்ம். ஏன்னா நான் ஆல்ரெடி அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அது ராங்காக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது 2யும் முடிச்சுட்டு நான் அதை போடுறேன்டா, கொஞ்சம் டைம் கொடுங்கடா. ஏன்னா நான் நெக்ஸ்ட் பாட்டு போட போகிறது நம்ம சோல்ஃபுல் லவ், அதாவது ஜியோன் பார்க்கோட பாட்டு தான் நான் போட போகிறேன். அது கொஞ்சம் நான் ஃபீல் பண்ணி சொல்லணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நிறைய எமோஷ்னலான சீன்லாம் வருது. அது டக்குன்னு நான் சொல்ல முடியாதுல. பேக்ரவுண்ட் வாய்ஸும் கொஞ்சம் கிளியராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குதுடா. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன பாட்டில் நம்ம எதுலேருந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொன்னால், ஜியோன் ஜிமின் 2 பேருமே ஒருத்தவங்க மிஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போடா ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுலேருந்து நம்ம முடிச்சிடணும். இப்போ அதுலேருந்தே நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 டேஸ்மே ஸ்கிப் ஆகியிருக்கோம். இப்போது 10 டேஸ் கழித்து ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. நிறைய ஸ்டூடெண்ட் அவங்களுடைய லவ்வரை பார்க்கணும், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும். ஏன்னா அப்போல்லாம் காண்டாக்ட் பண்ண முடியாது இல்லையா, மொபைல் இருக்காது. அதனால் ரொம்ப ஆர்வமாக எல்லாருமே ஸ்கூலுக்கு சீக்கிரமாகவே வராங்க. ஃபர்ஸ்ட் டே அதில் ஒரு பையன் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவர் ஹேரெல்லாம் ஃப்ளிப் பண்ணிட்டு வராரு. அவருடைய காலரை அங்கே காயை பிடிச்சி எடுத்துட்டு, என்ன மாப்பிள்ள ரொம்ப ஹாப்பியாக போகிற மாதிரி இருக்கு, என்ன உன் ஆளை பார்க்க போறியா? ஆமாம் சீனியர். சரி, நீ எத்தனாவது படிக்கிற? 8th படிக்கிறேன். ஓ ஆள் 6th படிக்கிறாங்க. பாவி, இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் தெரிஞ்சா உனக்கு உள்ளே வச்சுருவாங்கடா. குழந்தைங்கள்லாம் லவ் பண்ணிட்டு சுற்றுதுங்க. என்னடா மச்சான் இங்கே நடக்குது அப்படி சொல்லி அவங்க ஜியோனை பார்த்தா அப்புறமே 2 பேருமே திரும்பி ஜியோனை பார்க்குறாங்க. அவர் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே யோசிச்சுட்டு நிற்கிறாரு. இவன் காதலுக்கு இருக்கணும் ஆயிட்டான்டா. டேய், என்னடா அவனை பிடிச்சி பண்ணிட்டு இருக்கீங்க, விடுற அவனை அப்படி சொல்லி அங்கே சுகா வந்துட்டாரு. சுகா சொன்னோன்னே அவனுடைய ஷர்ட் கலர் விட்டாங்க. அந்த ஜூனியர் பையனும் போயிட்டான். இவனுக்கு என்னாச்சு? ரொம்ப டேஸ் கழிச்சு வாழை பார்க்க போகிறல்ல, அதான். அதுக்கேண்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், உங்களுக்கு என்ன தெரியும், தினமும் ஆள் கூட ரொமான்ஸ் தான் அப்படி சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது டயங்க உள்ளே வந்துட்டார். டயங்கை பார்த்தோன்னே ஏன்னு இழிச்சிக்கிட்டு சுகா டயங்கை பார்க்க போயிட்டாரு. இதை பற்றியா ஒரு நாள் கூட பார்க்காம இருந்தது கிடையாது. அப்படி என்ன தாண்டா பண்ணுவாங்க அந்த ரூம் உள்ள? ஒரு நாளைக்கு நம்ம எட்டி பார்க்கலாமா, செருப்பு பிஞ்சுக்கும் அப்படி சொல்லி சுகா சொல்லிட்டு போயிட்டுருக்கிறாரு. டயங் வந்துட்டான் அப்படி சொன்னோன்னே ஜியோன் எட்டி பார்க்குறாரு. ஏய், டயங் வந்துட்டான், ஜிமின் எங்க அப்படி சொல்லி காய் கேட்குறாரு. அதுதானே தெரியல, நம்ம போய் விசாரிப்போம் அப்படி சொல்லிட்டு இவங்க 3 பேருமே இப்போ டயங் கிட்ட தான் போகிறாங்க. தள்ளுறா அப்படி சொல்லி ஜீவன் என்ன பண்ணுறாரு, சுகாவை பிடிச்சி தள்ளிட்டாரு. என்னடா அது, இவன் என்னையை பிடிச்சி தள்ளிட்டு ஏன் ஆளுக்கிட்ட போகிறான்? ஜெயம், ஜிமினுங்க, ஜிமின் வந்துடுவான், இன்றைக்கி மார்னிங் தான் வந்துட்டுருக்கானா, வந்தோன்னா ஸ்கூலுக்கு வந்துடுவான்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இன்னும் வரலையா ஊருக்கு? அது நைட்டு ஹெவியாக ரெயின் பெஞ்சில், அதனால அவங்க அப்பனால் கார் ட்ரைவ் பண்ண முடியலையா. மார்னிங் தான் கிளம்புனாங்களாம், வந்துட்டுருக்காங்களாம். அப்போ இன்றைக்கி ஸ்கூலுக்கு வர மாட்டானா? எனக்கு தெரிஞ்சவன் ஸ்கூலை ஸ்கிப் பண்ண மாட்டான், கண்டிப்பாக வந்துடுவான். ஜீவனோட ஃபேஸே சேடாகிடுது. டே மச்சான், கீதத்தை வாசிக்காதடா, ஆள் வந்துடும்டா. உன்னை மாதிரி தானே அவனுக்கும் ஆர்வமாக இருக்கும் உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வருவான் அப்படி சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்போ உள்ள பிரைட்டோட என்ட்ரி ஆகுது. பிரைட் கூடயே மார்க்குமே வரான். அவனுக்கு 2 பேருமே இவங்களுடைய குரூப் அப்படியே முறைச்சி பார்த்துட்டே தான் உள்ளே போயிட்டுருக்குறாங்க. டேய், எப்படியா இருக்கீங்க அப்படி சொல்லி அங்கே ஜானோட வாய்ஸ். சீனியர், நாங்கள் நல்லாயிருக்கோம், நீங்கள்? நல்லா தான் இருக்கேன். ஜிமின் எப்படி இருக்கான்? இன்னும் வரல சீனியர், அவன் லீவுக்கு ஊருக்கு போயிருந்தான், இன்னும் வரல. சரி ஓகே. லவ் இவன் ரொம்ப சுத்தாதீங்கடா, படிங்க சரியா, அதுதான் ஃப்யூச்சருக்கு நல்லது. ஓகே சீனியர் அப்படி சொல்லி தலையாட்டுறாங்க. ஜான் இப்போலாம் பிரைட் அப்புறம் மார்க் கூட சேர்றதே கிடையாது. ஜானால் தான் அவனுக்கு 2 பேரும் அடங்கியே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த லீவில் ஜான் வச்சு செஞ்சிட்டாரு. ஏன்னா அவங்க அப்பா இன்ஸ்பெக்டர் இல்லையா, அதனால் அப்படியே திரும்பி பிரைட் அப்புறம் மார்க் 2 பேருமே முறைச்சி பார்க்குறாங்க. ஏன்னா ஜான் அவங்க கூட என்ன பேசிகிட்டு இருக்கிறாருல, அதனால் இவனால தான் எல்லாமே அப்படி சொல்லி மார்க் கோவமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. டேய், நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா, அப்போ வச்சுக்கலாம் வா அப்படி சொல்லி மார்க்கை கூப்பிட்டுட்டு பிரைட்டுமே உள்ளே போகிறாரு. சீனியர் சாரி அப்படி சொல்லி ஜியோன் சொல்கிறாரு. என்னாச்சு, எதுக்கு சாரி? இல்லை, எங்கனால தானே உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இன்னமும்
எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே தான் இருக்குது. இருந்தாலும் அவன் நடந்துக்கிறது எனக்கு சரியாக படல. ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு அவன் இந்த மாதிரி நடந்துக்கிறது சுத்தமாக பிடிக்கல. சரி, அவன் ஜெமினை லவ் பண்ணுறேன்னு என்கிட்ட சொல்லும் போது ஓகே அவன் மாறிட்டான்னு சொல்லி தான் நான் நினச்சேன். ஆனால் அவன் இன்னமும் மாறலன்னு தெரியறப்ப தான் எனக்கு அவன் மேலே அவ்வளோ கோவம் வந்துச்சு. சரி, அதெல்லாம் பழைய விஷயம், அதை பற்றி ஏன் பேசிட்டு. சரி ஓகே, எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லி ஜான் அங்கேருந்து போயிட்டாரு. ஓகே சீனியர் அப்படி சொல்லிட்டு போகிற ஜானை தான் இவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போது சைக்கிள் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. ஜான் அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறாரு. அங்கே அவருடைய ஆள் ஜிமினா தான் சைக்கிளை ஃபாஸ்ட்டாக பெடல் பண்ணி வந்துட்டுருக்கிறாரு. இங்கேருந்து ஜான் பார்க்குறதும் அங்கேருந்து ஜிமின் பார்க்குறதும் மெக் வாய் இல்லாமல் அங்கேருந்து அவங்க பார்க்குறதும் இங்கேருந்து இவங்க பார்க்குறதும் ஒரே லவ்வாக இருக்கும் மச்சான் அப்படி சொன்னோடனே ஜோன் சைடாக திரும்பி அங்கே மெக்கை தான் மறைச்சி பார்க்குறாரு. அதுவும் க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே மறைச்சி பார்க்குறாரு. ஏன்னா அவங்க அந்த மாதிரி கிண்டல் பண்ணுறது ஜோனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவங்க அப்படி சொல்லிட்டு அவருக்கு அப்படியே மூச்சு வாங்குது. டேய், நீ எப்படா வந்த? நாங்கள் கேட்டுட்டு தானே வந்தேன். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தோம். இவ்வளோ சீக்கிரமாவா? வந்தோடனே நான் கிளம்பி சீக்கிரமாக வந்துட்டேன்ல. இல்லைன்னா கிளாஸ் மிஸ் ஆகிடும்ல. கிளாஸ் மிஸ் ஆகிடுமா இல்லைன்னா உன் ஆளை பார்க்குறது மிஸ் ஆகிடுமா அப்படி சொல்லி காய் கேட்குறாரு. அது கேட்டோடனே அங்கே ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. அவர் இப்போ அப்படியே திரும்பி ஜோனை தான் பார்க்குறாரு. என்ன கேள்வி கேட்டது நான். காயண்ணா, நீ ரொம்ப டேஸ்ட் பண்ணுற போ, நீ ரொம்ப பேட் பாய். எது, நான் பேட் பாயா? மிக் பாடுறா, என்னை பற்றி என்ன வார்த்தை சொல்லிட்டான் இவன். அவங்க நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படி சொல்லி டேங்க போய் டைட்டாக வராக்கு. என்ன ஜிமின், டேங்க மட்டும்தான் மிஸ் பண்ணியா? என் மச்சானெல்லாம் மிஸ் பண்ணலையா? ஆனால் என் மச்சான் பாரு உன்னை மட்டும்தான் மிஸ் பண்ணிட்டு இருந்தான். எங்க மச்சானுக்கு ஒரு ஹக்கு கூட. டேங் வா உள்ளே போகலாம் அப்படி சொல்லிட்டு அவர் டேங்கோட கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போகிறாரு. அங்கே சுகா டேங்கோட கையை பிடிச்சிட்டு இருந்திருப்பார்ல. அவங்க சுகா வந்து டேங்கோட கையை விட்டார். ஐயோ, இவன் போகிறது தான் போகிறான், என் ஆளையும் பிடிச்சி இழுத்துட்டு போகிறான் பாரு, ரொம்ப கஷ்டம்டா அப்படி சொல்லி சுகா வந்து சொல்கிறாரு. எதுக்கு கஷ்டம் அப்படி சொல்லி காய் கேட்குறாரு. வேறு எதுக்கு, ரொமான்ஸுக்கு தான். அங்கே பாரு பேசுகிறதே காது கொடுத்து அவனால் கேட்க முடியல. எப்படி ஓடுறான் பாரு. எனக்கு அதான ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் க்யூட்டாக பண்ணுறது, ஷை ஆகிறது, நான் கிட்ட போனால் அவன் பயந்து பயந்து முழிக்கிறது, இது எல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் மச்சான், பெட்டு வச்சுக்கலாமா? இவன் காதல் கிறுக்கனா ஆயிட்டான். ஏய், பெட்டு வச்சு நீ தூக்க சொல்கிறியா? நானும் ஒத்துக்கிறேன்டா. இவன் பைத்தியமாகவே ஆகிட்டான். காலில் கிடக்கிற ஷூவே அவுத்துட்டாரு ஜியோ. 2 பேரும் ஓடியே போயிட்டானுங்க. இப்படியே தான் அந்த டேவும் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ப்ரேயருமே ஸ்டார்ட் ஆகுது. எப்பவும் போல் ஜிமின் அந்த ப்ரேயரில் வந்து நின்றுட்டாரு. ஒரு ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ஒரு ஸ்மைல். டே மச்சான் அப்படி சொல்லிட்டு இந்த பக்கத்துலேருந்து காய், என்னடா இன்றைக்கும் 2 பேரும் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்க தானே செய்வீங்க. அதுவும் இன்றைக்கி வேறு 2 பேருமே லவ் பண்ணுறீங்கன்னு கன்ஃபார்மே ஆகிடுச்சு. அப்படி என்ன தரண்டா பார்ப்பீங்க 2 பேரும் மாறி மாறி லவ் பண்ணுவோம். ஓஹோ, சரி சரி அப்படி சொல்லிட்டு இப்போ ப்ரேயருமே அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே ஐஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போது ஜிமின் அந்த பாட்டை அப்படியே பாடிக்கிட்டே ஜிமின் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி ஜியோனை பார்க்குறாரு. ஜியோனுமே ஜிமினை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஜியோனோட ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைல் இருக்குது. ஜிமினோட ஃபேஸு அப்படியே ரெட்டிஷாக ஆகுது. ஒரு மாதிரி அப்படியே ஷையாக ஃபீல் பண்ணுறாரு அவர். அவரால் ஜியோனை பார்க்கவே முடியல, இருந்தாலும் பார்க்காம இருக்கவும் முடியல. இப்போது ஜியோன் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஃபிங்கரை எடுத்துகிட்டு வந்து அவருடைய லிப்ஸில் வச்சு ஒரு மாதிரி அப்படியே ரஃப் பண்ணுறாரு. அவ்வளோதான், ஜிமின் பாட்டு போகிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஒரு மாதிரி திக்குவாங்களே அந்த மாதிரி திக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன நடக்குது, ஏதோ வேலை பார்க்குறானோ அப்படி சொல்லி லைட்டாக ஒரு ஐஸை ஓப்பன் பண்ணி அங்கே மெக் தான் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஜியோன் வந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவர் லிப்ஸை அப்படியே ரஃப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆட்டோ பாவி நீதானா, இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை பிடி சார் அப்படி சொல்லி ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு. என்னாச்சு அப்படி சொல்லி அந்த பிடி சார் கத்துறாரு. அங்கே மிஸ்ஸுமே என்னாச்சு ஜிமின் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அது வந்து அப்படி சொல்லும் போதே அங்கே ஜோன் அவருடைய லிப்ஸ்லேருந்து அந்த ஹேண்டையுமே அப்படியே எடுத்துறாரு. அங்கே ஜிமின்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அது வந்து என்ன ஜிமின், நீ நல்லா தானே பண்ணுவேன், இப்போ என்னாச்சு உனக்கு? சாரி மிஸ், நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஒழுங்காக பாடுறேன். ஜிமின், எனக்கு உன் வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ எல்லாமே கரெக்டாக பண்ணுற, அதனால தான் உன்னை நான் செலக்ட் பண்ணேன். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி தப்பு நடந்துச்சுன்னா அப்புறம் பாரு, எனக்கு ரொம்ப கோவம் வரும். இது வரைக்கும் என் கோவத்தை நீ பார்த்ததே இல்லை அப்படி சொல்லி மிஸ் கத்துனோன்னே ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஜிமின் அப்படியே திரும்பி ஜோனை முறைக்கிறாரு. ஜோன் நக்கலாக ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஜிமினை பார்த்து லைட்டாக கண்ணடிக்கிறாரு. திருந்தவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அந்த பக்கமாக திரும்பிக்கிறாரு. இப்படியே தான் அந்த டேஸ் வந்து ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸ்கூல் டேஸில் 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்க மாட்டாங்க. அப்படியே முயற்சி பண்ணி ஜோன் கிட்ட வந்தாலும் ஜிமின் அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடிடுவார். அங்கே நிற்கவே மாட்டார். தூரத்துலேருந்து எவ்வளோ வேணாலும் சைட் அடிப்பார். இதை பார்த்துட்ருக்க ப்ரைட்டுக்கு தான் அவ்வளோ பற்றிக்கிட்டே வரும்.
மச்சான் அவனுங்களுக்கு எத்தனை ஒன்று பண்ணணும்டா. ஏன் கண்ணு முன்னாடி எப்படி பண்ணுறானுங்க பாரு, எப்படி சைட் அடிக்கிறான் பாரு, 2 பேரும் கண்ணாலே எப்படி பேசிக்கிறானுங்க பாரு. எல்லாம் விட்றா, என்னைக்கு அதோட சான்ஸ் கிடைக்காம போகுது அப்படி சொல்லி இங்கே மார்க் அப்புறம் பிரைட் 2 பேருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எது அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது சரியா அப்படி சொல்லி அங்கே ஜான் வந்து நிற்கிறாரு. ஜான், நீ என்னுடைய ஃப்ரெண்டு தானே? உன்னுடைய ஃப்ரெண்டு தான் இப்போ வரைக்கும். ஆனால் நீ பண்ணுற விஷயம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எல்லாத்தையுமே இதோட நிறுத்திக்க, அதுதான் உனக்கு நல்லது அப்படி சொல்லிட்டு ஜான் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இவன் அவ்வளோதான்டா அப்படி சொல்லி அங்கே பிரைட்டுக்கு அவ்வளோ கோவம் வருது. டே பை டே உங்களுடைய லவ் அதிகமாயிட்டே தான் இருக்குது. அவங்களுடைய ரொமான்ஸ் கிட்ட வரணும், டச் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. கண்களாலேயே ஜோன் வந்து ஜிமின் அப்படியே ஷை ஆக்கிடுவார். மச்சான், நான் சிங்கிளாக இருந்து சொல்லலடா, என் வயிறுலாம் எரியுதுடா, என் கண்ணு முன்னாடி எப்படி பண்ணுறான்னு பாரு அப்படி சொல்லி மிக்க அவங்க புலம்பிக்கிட்டு கிடப்பாரு. இப்படியே தான் அங்கே டேஸில் வந்து ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் டேக்கியோட லவ் சொல்லவே வேணாம், அவங்களுடைய லவ் டச் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவங்களுக்குள்ள. ஏன்னா தைரியமாக சுகா எங்கே இருந்தாலும் தேடி போய் பார்ப்பாரு. இப்போ அவங்களுக்கு ஆஃபர் எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜிமீன், சொல்லு ஜியோன், என்னையை பாடுறா, எப்போ பார்த்தாலும் கிட்ட வரும்போது தரையை பார்த்தானா என்ன அர்த்தம்? தூரமாக இருக்க மட்டும் என் கண்ணை பார்க்குறல, இப்போ பாடுறா அதே படிக்கட்டில் அதே இடத்துல. ஆனால் இப்போது அவர் ஜியோன் கூட நின்றுட்டுருக்கிறாரு. ஜியோனுக்கு என்ன பண்ணுறீங்க? மிஸ்ஸுங்க யாருன்னா வந்துட போகிறாங்க, அதெல்லாம் தகவல் சொல்ல ஆள் இருக்காங்க. யார் இருப்பா? அங்கே இங்கே காய் அப்படி தான் நின்றுட்டுருக்குறாங்க. சொல்லுங்கள் ஜியோன், என்ன விஷயம்? ஆல் தி பெஸ்ட், எக்ஸாம் நல்லா எழுது. நீங்கள்? நான் நல்லா தான் எழுதுவேன். இல்லை, போன எக்ஸாம் நீங்கள் ஒழுங்காக அட்டன் பண்ணலையா? அதுவும் என்னால் தான் சொல்லி எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த எக்ஸாமை ஒழுங்காக அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா படித்தா தானே உங்கள் பிரதோஷம் நல்லா படிப்பாங்க. அப்புறம் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் தானே பார்த்துக்கணும். உங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே. ஆமாடி, அது மட்டும் கிடையாது. உன்னையே உன் அப்பன்ட்டு வந்து தூக்கணும்னா நான் நல்லா படிக்கணும். உன் அப்பனுக்கு ஏற்ற மாதிரி நானும் ஒரு வேலைக்கு போகணும்ல. அப்போ தானே தைரியமாக வந்து எனக்கு ஜிமினை கொடுங்கன்னு சொல்லி உன் வீட்டில் கேட்க முடியும். அதுக்காகவே நான் நல்லா படிப்பேன். மிக் அங்கே காவலை காத்து நின்றுட்டுருப்பால. அப்போ அங்கே பிரைட் வருவார். கையை காட்டி, எங்கே போகிறீங்க சீனியர், அங்கே போகக்கூடாது அப்படி சொல்லும்போது பிரைட் மிக்கை பார்த்து அப்படியே முறைக்கிறாரு. சரி போ, வயிறு எரிஞ்சு சாவு, எனக்கு என்ன வந்துச்சு அப்படி சொல்லி கையை எடுத்துருவார். பிரைட் அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட வரும்போது தான் பார்க்குறாரு ஜிமினை எந்த இடத்துல வச்சு பிரைட் பேசிகிட்டு இருந்தாதோ அதே இடத்துல தான் இப்போது ஜிமின் அப்புறம் ஜியோன் 2 பேருமே நின்றுட்டுருக்குறாங்க. அதுவும் ரொம்ப க்ளோஸாக நின்றுட்டுருக்குறாங்க. பிரைட்டை ஜிமின் வந்து பார்த்துறாரு. பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி பயமாகிடுது. பிரைட்டை பார்த்தாலே ஜிமினுக்கு ரொம்ப பயமாகிடுது. இப்போது ஜியோன் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே பிரைட் தான் நின்றுட்டுருக்கிறாரு. ஏய், இப்போ எதுக்கு பயப்படுற? ஜியோன் விட்டு நான் போகிறேன், எனக்கு அவர் பார்த்தாலே பயமாக இருக்குது. ஜியோன், நான் இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படுற? பிரைட் அப்படியே ஜிமினை தான் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இறங்குறாரு. ஜிமின் அவருடைய பார்வையை வேறு பக்கமாக திருப்பிடுறாரு. சரி, அதை விட்டு பேபி, நம்ம பேசலாமா? ஜோன் அமைதியாரு. ஜியோன், சீனியர் போயிட்டுருக்காருல, அவனுக்கெல்லாம் என்ன மரியாதை சீனியர் அது இதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இரு ஜியோன். தேவையில்லாமல் பிரச்சனை வேணாம். இதில் என் மேலே இருந்தால் தப்பு இருக்குது. அன்றைக்கி நான் ஒழுங்காக விசாரிச்சிருக்கணும். எதுக்கு பழசை பேசிகிட்டு இருக்கேன், விடு. அப்புறம் அப்படி சொல்லி அவருடைய ஹேண்ட் எடுத்து அந்த இப்போ அவருடைய லிப்ஸை வந்து அப்படியே ரஃப் பண்ணார். ஜியோன், இந்த மாதிரி பண்ணி தான் ஜியோன் தள்ளு ஃபஸ்ட்டு, இந்த மாதிரி பண்ணாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியா? எதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது? ஜியோன், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே பேசாத. அன்றைக்கி நடந்தது வெறும் ஆக்சிடெண்ட் தான், ஓகேவா? ஆக்சிடெண்ட் தான். நீ ஓகே சொன்னால் அதை நம்ம ரியலாகவே ஆக்கிடலாம். என்ன சொல்கிறேன் பூஜ்யம் அப்படி சொல்லி தள்ளி விட்டுட்டு ஜிமின் அந்த இடத்த விட்டு ஓடிடுறாரு. ஓடுறப்போ அவங்க மெக்க ஒரே இடி தான். அம்மாடி அப்படி சொல்லி மெக்க அவர் சொல்கிறத தள்ளி விட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு. ஜிமின் ஓடி போய் கிளாஸில் பூந்துட்டாரு. பின்னாடியே ஜியோன் வந்து, என்னடா மச்சான் ரொம்ப அடியா? டேய், நீங்கள் பண்ணுற ரொமான்ஸில் எங்களையாண்டா டார்ச்சர் பண்ணுறீங்க. அங்கே பாரு, என் ஆள் வெக்கப்பட்டு போகும்போது எவ்வளோ அழகாக இருக்குல்ல. டே, நான் உன்கிட்ட வேற என்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்க? நான் தான் காதல் கிறுக்கன் ஆகிட்டேன்ல, அதான் அப்படி தான் பேசுவேன். ஷோ அப்படி சொல்லி எங்கள் மெக்கு தலையை சொரிஞ்சிட்டு போயிட்டுருக்கிறாரு. இப்படியே தான் அந்த எக்ஸாமே எல்லாருமே நல்லா அட்டன் பண்ணுறாங்க. இப்போது ஃபைனல் எக்ஸாம், அதாவது லாஸ்ட் எக்ஸாம். என்னாச்சுடி இப்போ எதுக்கு இவ்வளோ சோகமாக இருக்க? இல்லை, இதுக்கப்புறம் நீ பார்க்க முடியாதுல்ல, அதான் ஜியோன் ஒரு மாதிரியாக இருக்குது. ஆமாம்ல, இன்னும் 10 days கழிச்சு தான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க. சரி, நீ ஒன்று பண்ண, போன தடவை என்னை பார்க்க வந்தல, அந்த மாதிரி பார்க்க வரியா? ஐயோ, போன தடவை வந்து எவ்வளோ ப்ராப்ளம் ஆச்சு, அதே மாதிரி இந்த வாட்டி ஆகிடுச்சுன்னா அன்றைக்கி நான் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா? எப்பட மாற்றிருந்தேன்னா அவ்வளோதான் சாவடிச்சிருப்பாரு. ஏய், 10 days நீ பார்க்காம எப்படி இருப்பேன் நான்? எப்படியாவது வர்றதுக்கு பாரு ப்ளீஸ் ப்ளீஸ். தினமும் டயாங் வரான் தெரியுமா? டயாங்க்கு என்ன, உன் தினமும் வருவான், ரொமான்ஸ் பண்ணுவான், எல்லாமே பண்ணுவான். ஆனால் நான் அப்படி கிடையாது. அப்போனா நீ வரமாட்டியா அப்படி சொல்லி ஜியோனோட ஃபேஸே சேட் ஆகிடுது.
வரணும் தான் எனக்கும் ஆசையாக இருக்குது. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே, இன்றைக்கி எங்கள் அப்பா தான் வருவார் எனக்கு கூட்டு போகிறதுக்கு. நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லி ஜிமின் வந்து போகிறாரு. என்னன்னு சொன்னால் அவங்க அப்பா தான் இன்றைக்கி கார் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு ஜிமினை கூட்டு போகிறதுக்கு. காரில் ஏறிட்டு தூரமாக நின்று அவங்க எல்லாரையும் தான் பார்க்குறாரு. முக்கியமாக ஜியோனை தான் பார்க்குறாரு. டயம் கூட ஒளிஞ்சிக்கிட்டாரு. நீ ஏன்டா ஓடிற, உன் ஃப்ரெண்டு தானே, அட நீ வேறு சும்மா அரிசுகா. அவன் அப்பாவை பார்த்தாலே எனக்கு கடகடன்னு ஆடுது. சரியான ஹிட்லர். எனக்கு மட்டும் இப்படி ஒரு அப்பன் இருந்தான், அவன் தலையில் அம்மி கழுத்துக்கு இப்படி நசுக்கி அப்படி சொல்லி டயம் வந்து சொல்கிறாரு. அவங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் ஜியோனை பார்க்குறாரு. ஜிமினை மட்டுமே பார்க்குறாரு. போயிட்டு வரேன்னு சொல்லி அப்படியே தலையை ஆட்டிட்டு கிளம்புறாரு. ஜியோனுமே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தலையை ஆட்டுறாரு. வெக்கேஷன் லீவ் விட்டு 2 days ஆச்சு. ஜிமினுக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. தினமும் ஜியோனை பார்க்குறது. ஸ்கூல் விட்டு வந்துட்டா எப்படா விடியும், எப்படா மார்னிங் ஆகும், நம்ம போய் ஜியோனை பார்க்கணுமே அப்படி சொல்லி நைட்டு ஃபுல்லாக கூட தூங்காமல் இருந்துருக்கிறாரு. ஆனால் இப்போது 2 days ஆச்சு, ஜியோனை பார்க்க முடியல. அவருக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. டேய் மச்சான், என்னடா பண்ணுற? டேய் அங்கே வாட்ச்மேன் இருக்கிறாடா, என்னோட அப்படி சுற்றி வந்துட்டுருக்க? இல்லைடா எக்கரை குதிச்சு போக எதனா டேய் வேணடா, என் அப்பனுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், மரியாதை வந்துரு அப்படி சொல்லி காய் பிடிச்சி எழுதிட்டுருக்கிறாரு. காய் அவனை பார்த்து 2 days ஆச்சுடா, பார்க்கணும்னு சொல்லி தோணுதுடா. என்னடா வீடு இது, சுற்றி இவ்வளோ பெரிய காம்பவுண்ட், அதுக்குள்ளே கார்டன், அது உள்ள வீடு, அந்த வீட்டுக்குள்ளே மச்சான் உன்னோட ஆள் அப்படி சொன்னேன்னு ஜோன் அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. மிக்க காய், ஏன்டா நீ அமைதியாகவே இருக்க மாட்டியா? எந்த இடத்துல காமெடி பண்ணணும் விவஸ்தை இல்லையா உனக்கு? இதை பாரு மச்சான், நம்ம வேணா சுகாட்ட எதனா ஐடியா கேட்கலாம், சுகாக்கு எதனா ஐடியா தோணும் அப்படி சொல்லி இப்போ கட் பண்ணா. சுகா முன்னாடி தான் சுகா வந்து யோசிக்கிறாரு, என்ன பண்ணுறது அம்மா அப்படி சொல்லி சுகாவோட சிஸ்டர், லிட்டில் சிஸ்டர் சொல்லி ஏஞ்சல், அம்மா நாளைக்கு எனக்கு பர்த்டே, என்ன கிஃப்ட் வச்சுருக்க? உன் அப்பா வருவார் கேளு, என்கிட்ட கேட்க வந்துட்டேன் கிஃப்ட்டு நொஃப்ட்டுன்னு அப்படின்னு அவங்க அம்மா. எனக்கே எவ்வளோ வேலை இருக்குது, லீவ் விட்டானுங்க அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடு, இதில் பிறந்த நாள் தான் அப்படி சொல்லி அவங்க அம்மா புலம்பிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சுகா ஐடியா கிடச்சிருச்சு அப்படிங்கிறாரு. என்ன மச்ச ஐடியா? அதுவா, ஏஞ்சலோட பர்த்டே. ஏஞ்சலோட பர்த்டேக்கும் ஜிமினை பார்க்குறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஏஞ்சலோட பர்த்டே நாளைக்கு, ஏஞ்சலுக்கு பர்த்டே, நம்ம கேக் கட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு டயம் அப்புறம் ஜிமினை இன்வைட் பண்ணலாமா? உன் ஆளை பார்க்குறதுக்கு இது ஒரு சாக்காடா? என் ஆளை எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் நான் பார்த்துப்பேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஜியோன் அவனோட ஆளை பார்க்கணும், அதுதான் இங்கே பிரச்சனையே. ஜிமின் எங்கேயா தனியாக வருவான், டயம் வந்தால் தானே வருவான். ஆமாடா, சரி ஓகே, இதை எப்படின்ட்டு சொல்கிறது? ஜிமின் வருவானா? ட்ரை பண்ணி பார்க்கலாமே. இப்படிடா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் எடுத்து காட்டுறாரு. என்னது மச்சாது? ஃபோன் நம்பர் டயங்கா? டயங்கு இல்லை, ஜிமின்து. என்னது, ஜிமின் வீட்டில் ஃபோன் இருக்கா? ஆமாடா, உனக்கு தெரியாதா? தெரியாதே அப்படி சொல்லி ஜியோன்னு சொல்கிறாரு. ஃபோன் இருக்குது, டயங் தான் என்கிட்ட கொடுத்தான். சரி ஓகே, நம்ம கால் பண்ணி கூப்பிடலாமா? உங்கள் வீட்டில் யாரா இருக்க போகிறாங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க பேரண்ட்ஸ் வெளியே போயிருப்பாங்க. மிஞ்சி போனால் லீவுக்கு லீவ் அவங்க பாட்டியை தான் கூட்டியாந்து வச்சுருப்பாங்க ஜிமினுக்கு துணையாக. அவங்க பாட்டி மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க பாட்டியை ஜிமின் எப்படி சமாளிச்சிடுவான்? ஃபோன் பண்ணலாம். மொத்தம் 5 நம்பரா 6 நம்பரான்னு தெரிலடா. அவங்க இப்போ நம்பரை வந்து டயல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு மாதிரி சுற்றி டயல் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபோன் வந்து அப்போ சுகாவோட வீட்டில் இருக்குது. அங்கே ஜிமினோட வீட்டில் ஃபோன் வந்து அப்படியே ரிங் ஆகுதுடா அப்படி சொல்லி அங்கே சுகா சொல்கிறாரு. ஏஞ்சல் இந்தா, அண்ணா என்கிட்டையும் கொடுக்குற, நீ தான் பேசணும் அப்படி சொல்லி ஏஞ்சல் கையில் ஃபோனை கொடுத்துறாங்க. ஹலோ யார் அப்படி சொல்லி பாட்டியோட வாய்ஸ். யாரோ பாட்டி பேசுகிறாங்க, அதனால தான் உன்கிட்ட கொடுத்தா பேசு. ஹலோ ஜிமினி இருக்காங்களா? ஜிமினா, நீங்கள் யாருமா? நான் ஜிமினோட கிளாஸ்மேட் பேசுகிறேன். கிளாஸ்மேட்டா? அதெல்லாம் ஸ்கூலோட வச்சுக்க வேண்டியதானே, வீட்டுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணேன்? யார் ஃபோன் நம்பர் கொடுத்தா? பாட்டி 2 days லீவ் ஆகிடுச்சு, அது அசைன்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி சின்னதாக ஒரு டவுட்டு. ஜிமின் வந்து நல்லா படிப்பாங்களாம். என்னது? இல்லை, ஜிமின் நல்லா படிப்பாங்க, அதனால எனக்கு கொஞ்சம் டவுட், அதை கேட்கணும் பாட்டி. ஜிமின்கிட்ட கொடுக்குறீங்களா? சரி, உன்னுடைய நேம் என்ன? என்னுடைய நேம் ஏஞ்சல். சரி இரு. ஜிமின், சொல்லு பாட்டி. யாரோ ஏஞ்சலா பாரு, உன் கிளாஸ்மேட்டா? ஏஞ்சல் கிளாஸ்மேட்டா? அப்படி யாரும் அப்படி சொல்லி இப்போ தான் ஜிமினுக்கு பல்ப் எரியுது. ஏஞ்சல் ஷுகாவோட சிஸ்டர். ஆமாம் பாட்டி, கிளாஸ்மேட் தான். என்னை யாருன்னு அவனுக்கு தெரியாது, எனக்கு கிளாஸ்மேட்டு சொல்லிட்டான். நான் தான் சொன்னேன்ல ஜிமின் இப்படி சமாளிச்சிருவானு. ஹலோ அப்படி சொல்லி இப்போ ஜிமின் ஹலோ அப்படி சொல்லி ஜியோன் பேசுகிறாரு. ஜியோன், நான் தான் பேசுகிறேன். எப்படி இருக்கடி? 2 days ஆச்சு, எவ்வளோ மிஸ் பண்ணுற தெரியுமா? நானும் தான். நீ எப்படி இருக்க ஜியோன்? என்னோட குசுன்னு பேசிகிட்டு இருக்க?
ஒன்றும் இல்லை பாட்டி, சும்மா தான். ஜோன் எதுக்கு கால் பண்ணா? பாட்டிக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். உன்னை பார்க்கணும்டி. என்னையவா? எப்படி? நாங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஏஞ்சல் இருக்கால, ஷிகோட சிஸ்டர். அவளுக்கு நாளைக்கு பர்த்டே. ஓ அப்படியா? சின்னதாக ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணுறோம். முக்கியமாக உனக்காக, உன்னைய நான் பார்க்கணுங்கிறதுக்காக. நீ வரியா? நான் எப்படி ஜோன்? உனக்கு தான் எங்கள் அப்பா பற்றி எல்லாமே தெரியும்ல. எங்கள் அப்பா விட மாட்டார்டா. ப்ளீஸ் டி, ட்ரை பண்ண. என்னால் முடியலடி, நீ பார்த்தே ஆகணும். சரி ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன். எங்கே வரணும், எந்த அட்ரஸ் எனக்கு எதுவுமே தெரியாது. டயாங் வருவான், நீ ரெடியாயிரு, ஓகேவா? சரி ஓகே. ஐயோ ஜோன், எங்கள் அப்பா வராரு. லவ் யூ டி. லவ் யூ, லவ் யூ டூ அப்படி சொல்லி ஃபோனை வச்சுட்டாரு. ஜிமீன், அப்பா அப்படி சொல்லி கையை பேசிட்டு நிற்கிறாரு. யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்? அது டயாங்ப்பா. டயாங், முதல்ல அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. எப்பா பார்த்தாலும் டயாங்ட்டு. என்னது டயாங்கா? இப்போ தான் ஏஞ்சல் சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படி சொல்லி அவங்க பாட்டி யோசிக்கிறாங்க. இருந்தாலும் வேறு மாட்டி விட அவங்களுக்கு மனசு இல்லை. அவங்க அப்பா சொல்லிட்டு உள்ளே போகலான்னு சொல்லி போகிறாரு. அப்பா, சொல்லு. அப்பா, நாளைக்கு என் ஃப்ரெண்டோட சிஸ்டருக்கு பர்த்டேப்பா. பர்த்டே பார்ட்டியை கொஞ்சம் பெருசாக பண்ணுறாங்க. கிளாஸ்மேட் எல்லாம் கூப்பிட்றாங்க. டயாங் கூட போகிறேன்ப்பா. நானும் போயிட்டு வரட்டா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. என்ன புதுசாக இருக்குது? இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்கிறது, அதெல்லாம் வேணாம். அப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா, இது வரைக்கும் நான் எங்கே போகணும்னு சொல்லி அடம் பிடிச்சதே இல்லைல்லப்பா. அப்பா, எனக்கு ஆசையாக இருக்குப்பா. ஃப்ரெண்டு வேறு இன்வைட் பண்ணியிருக்காங்கப்பா. எப்போ இன்வைட் பண்ணாங்க? அது ஸ்கூலில் லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சில, அப்போவே சொன்னாங்கப்பா. அதனால் நீ ஓகே சொல்லிட்டியா? இல்லைப்பா, உங்ககிட்ட தான்ப்பா பர்மிஷன் கேட்குறேன், ப்ளீஸ்ப்பா. அதுக்கப்புறம் நான் எங்கேயும் போக மாட்டேன்ப்பா. இதுக்கு மட்டும் போயிட்டு வரேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா. டைம் கூட வரேன்ப்பா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வீட்டில் புக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், அதை உட்காந்து படி அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா போய் ரூமில் கதவை சாத்திடுறாரு. ஜிமினுக்கு அவ்வளோ அழுக வருது. அப்படி பார்த்தோன்னா பெட்டில் தான் அப்படியே அழுதுகிட்டே படுத்துட்டு இருக்கிறாரு. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் அங்கே ஜிமினோட வீட்டு வாசல் நின்றுட்டுருக்கிறாரு. ஐயோ, அங்கிள் இருக்கிறாரு போல இருக்க, எப்படி உள்ளே போகிறது? இவனுங்க வேறு சொல் பேச்சு கேட்க மாட்டானுங்களே அப்படின்னு பயந்துட்டு டயாங் அப்படியே உள்ளே வராரு. வாட்ச்மேன் எப்போவுமே டயாங் வந்தால் உள்ளே விட்டுருவார். என்னப்பா தம்பி, இன்றைக்கி உங்கள் அங்கிள் இருக்கும்போதே உள்ளே வரையே? அது கொஞ்சம் ஃபங்க்ஷன் போகணும், பர்த்டே பார்ட்டிக்கு, அதான் ஜிமினை கூப்பிட்டு போகலான்னு வந்தேன் அங்கிள் அப்படி சொல்லி பேசிக்கிட்டே வாட்ச்மேன்ட்டை பேசிகிட்டே இப்போ டயாங் அப்படியே உள்ளே போகிறாரு. வாசலில் தான் கவுச்சில் அவங்க அப்பா உட்காந்து ஏதோ நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாரு. அங்கிள் அப்படி சொன்னேன். இப்போ ஜிமினோட அப்பா அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. டயாங்கோட வாய்ஸ் கேட்டோன்னே ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வேகமாக ஜிமின் வராரு. ஜிமின் அப்படி சொல்லி ஒரு வாய்ஸ் தான். ஜிமின் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாரு. என்ன விஷயம்? அங்கிள், பர்த்டே பார்ட்டிக்கு போகிறதுக்காக வந்தேன். போ. இல்லை அங்கிள், ஜிமினும் கூட வரேன்னு சொன்னால் அதான். இல்லை, அவன் வரல, நீ கிளம்பு. அங்கிள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க அங்கிள். சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு நான் கூட்டியாந்து விட்டுறேன் அங்கிள். அதான் சொல்லிட்டேன்லாம் வர மாட்டான் அப்படின்ட்டு கையில் வச்சுருக்க நியூஸ் பேப்பரை டபார்னு முன்னாடி இருக்க டேபிளில் தான் அப்படியே தூக்கி எறிகிறாரு. அங்கே 2 பேருமே பயந்துடுறாங்க. இப்போ டயாங் அப்படியே திரும்பி ஜிமினை பார்க்குறாரு. டயாங்கே கஷ்டமாக இருக்கு. அப்பா, இந்த ஒரு வாட்டி மட்டும்ப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா, ப்ளீஸ். உனக்கு எங்கேருந்து வந்துச்சு இவ்வளோ தைரியம்? உன் ஃப்ரெண்டு உன் கண்ணு முன்னாடி நிற்கிறான்னு சார் தைரியமா? நான் தான் நேற்று நைட்டே சொல்லிட்டேன்ல நீ போகக்கூடாதுன்ட்டு. நான் போவேன். ஏன் என்னை எங்கேயும் போக விட மாட்டீங்க? நான் போவேன், நான் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போவேன். ஜிமின் அமைதியாரு. அம்மா ப்ளீஸ்மா, நான் இதுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேம்மா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன்ல, ப்ளீஸ்மா. ஆசையாக இருக்குமா எனக்கு கூட போகணுன்னு. இவ்வளோ தைரியம் உனக்கு? ஏன் முன்னாடியே வாய்ஸை ரேஸ் பண்ணி பேசுகிற அப்படின்னு உங்கள் சீக்ஸில் ஒரு அடி தான். உங்கள் டயாங்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நீ ஃபஸ்ட்டு கிளம்பு. அங்கிள் கிளம்புன்னு, இல்லைன்னா ஒன்றே வரைஞ்சிருவேன். அவனை எதுக்கு திட்டுறீங்க? நான் தான் உங்களுக்கு கிடச்ச அடிமை, அவன் கிடையாது. அவங்க பேரண்ட்ஸ் அவனை எப்படி பார்த்துக்கிறாங்க தெரியுமா? சின்ன பொருளாக இருந்தால் கூட அது அவன் ஆசைப்பட்டது தான் கிடைக்கிது. ஆனால் எனக்கு அப்படி கிடையாதுல்ல. நான் இன்னும் ஆசைப்பட்டாலும் அது எனக்கு கிடைக்க போகிறது கிடையாது. அது சாப்பாடாக இருந்தாலும் சரி, நான் போடுற துணியாக இருந்தாலும் சரி, நான் படிக்கிற படிப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே நீங்கள் சொன்னது மட்டும்தானே நடக்குது. இஷ்டப்படி எதுவுமே நடக்கிறது இல்லையே. ஆனால் இன்னைக்கு நான் இந்த பர்த்டே பார்ட்டிக்கு போவேன் அப்படி சொல்லிட்டு ஒரு டேங்கிட்ட போகலான்னு சொல்லி போகிறாரு. இப்போ அவங்க அப்பா பிடிச்சி இழுத்து பலார்னு ஒன்று வைக்கிறாரு. ஜிமின் போய் அப்படியே அந்த இதுலேயே அப்படியே இடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாரு. அதான் ஒரு ஃபோரில் அப்படியே பிளட்டு வருது. ஜிமின் அப்படி சொல்லி டயாங் ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்து வைக்கிறாரு. அவங்க அப்பா டயாங்கை பார்த்து மறைச்ச உடனே அவர் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறாரு. ஆனால் டயாங்கோட கலந்து அப்படியே டியர்ஸ் வருது. என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன மாப்பிள்ள பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களால் தான் அவன் கெட்டு போகிறான்.
இத்தனை நாள் வராத தைரியம் எங்கேருந்து இவனுக்கு வந்துச்சு? என் பேச்சை மீறுறான் அவன். இன்றைக்கி நானாக இவனான்னு பார்க்குறேன். இன்றைக்கி நான் ஆஃபீஸ் லீவ் போட்டு இவன் கூட தான் இருப்பேன். இவன் எப்படி போகிறான்னு நானும் பார்க்குறேன். நீ ஃபஸ்ட்டு கிளம்புறியா இந்த வாட்ச்மேனோட கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா அப்படி சொல்லி டயங்கிட்ட சொன்னோன்னே டயங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜிமினை பார்க்குறாரு. ஜிமின் போங்கிற மாதிரி கண்ணை காட்டுறாரு. இல்லைங்கிற மாதிரி டயங் வந்து தலையாட்டுறாரு. ப்ளீஸ் அப்படி சொல்லி ஜிமின் சொன்னோன்னே அந்த இடத்த விட்டு டயங் வந்து போயிடுறாரு. விழுந்த இடத்துல தான் ஜிமின் அப்படியே உட்காந்துட்டுருக்கிறாரு. அவங்க பாட்டி வந்து, ஜிமின் ஏப்பா அப்படி பண்ணுற? எப்போவுமே சமத்தா எல்லா பேச்சையும் கேட்பல, இப்போ என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படி பிடிவாதம் பிடிக்கிற? ஒரு வாய் சாப்பிடுப்பா. மார்னிங்லேருந்து எதுவுமே சாப்பிடல, நீ நைட்டு கூட கோச்சிட்டு போய் படுத்துக்கிட்டல. ஜிமின் எதுவுமே சொல்ல அப்படி சைலண்ட்டாக இந்த இடத்துல தான் உட்காந்துட்டுருக்கிறாரு. ஆப்போசிட்டில் சோஃபாவில் அவங்க அப்பா வந்து உட்காந்துட்டுருக்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதை கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சுகாவோட வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா, டே மச்சான் செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கடா, ஆள் வருதுன்னு இப்படி நின்றுட்டுருக்கியாண்ணா? யூனிஃபார்ம்லேயே நீ செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்ப, இப்போ வேற பாரு செம்மையாக இருக்கான் பாவன் அப்படி சொல்லி எங்கள் காயமேக்கும் கலாய்ச்சிட்ருக்காங்க. ஜியோனை என்ன சுகா இன்னும் காணோம் தெரியலேடா அப்படி சொல்லி வாசலில் தான் பார்த்துட்ருக்காங்க. அண்ணா நான் இப்போ கேக் கட் பண்ணுறது இருடி இவ ஒருத்தி சுகா அப்படி சொல்லி டயமோட வாய்ஸ். ரெண்டு பேருமே செம்ம ஹாப்பி அப்படி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே டைம் தான் ரொம்ப சேடாக நின்றுட்டுருக்கிறாரு. ஏய் என்னாச்சு உனக்கு? யார் அது? இவங்களுக்காக தான் வெயிட் பண்ண சொன்னியாண்ணா? ஆமாம்மா, எங்களுடைய கிளாஸ்மேட். ஓ, இன்னொருத்தவங்க யாரும் வரேன்னு சொன்னாங்க? இல்லான்ட்டி அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வரல. சரிப்பா உள்ளே வா அப்படி சொல்லி இப்போ டேங் அப்படியே உள்ளே கூப்பிட்றாங்க. டேங்கோட ஃபேஸே சரியில்லை, எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாய்ஸ் எல்லாருக்குமே புரியுது. சரி இப்போ எதுவுமே கேட்க முடியாது, அப்புறமா கேட்டுக்கலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேக் கட் பண்ணிடலாம். எஞ்சி ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறான்னு சொல்லி கேக்லாம் கட் பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ணோன்னா என்ன சொல்லிட்டேன்? நிஜமாவா? ஜிமின் அடித்தாங்களா? ஆமாம் ஜீவன், என்னால் எதுவுமே பண்ண முடியலடா. நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வெளில தெரியுமா, வாசல்லே என்னை அமுச்சு வச்சிட்டாங்க. எனக்கு அது கூட பிரச்சனை கிடையாது, ஆனால் ஜிமினை அடித்தாங்க. அவன் ஃபோர்ஹெட்டில் கூட அடிபட்டுச்சுடா, பிளட்டு வந்துச்சு. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் இப்படி இருக்காங்க? எங்களுடைய பேரண்ட்ஸும் தான் இருக்காங்க. இவங்கள மாதிரிலாம் கேவலமானவங்களாம் அவங்க கிடையாது. ஜிமின் ரொம்ப பாவம். டேய் ஜியோன் எங்கடா போகிற? ஜியோன் அப்படி சரி கூப்பிட ஜியோன் அப்படியே சைக்கிள் எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. சரி விடு, அவன் எங்கே போவான்? ஸ்கூலுக்கு தான் போவான், வீட்டு பார்த்துக்கலாம். சுகா சரி விட்டுட்டேன், எல்லாம் சரியாயிடும் நாளைக்கு. எனக்கு ஜிமினை அப்படி பார்க்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அழுவுறாரு. இப்போது சுகா வந்து அப்படி டேங்க ஹக் பண்ணிவிட்டு கம்ஃபர்ட் பண்ணுறாரு. எல்லாருமே அப்செட் ஆகிட்டாங்க. ஏஞ்சல் கூட தான். அண்ணா சொல்லி ஏஞ்சல், எப்படியுமா சில பேர் இருப்பாங்க, ஆனால் நம்ம அம்மாலாம் பரவாயில்ல, நம்ம என்ன கேட்டாலும் திட்டியாவது நமக்கு செஞ்சு கொடுத்துட்றாங்க. பாவம் வந்து ஜிமின். சே, நான் கூட ஆசையாக இருந்தேன் ஜியோன் அண்ணாவோட ஃப்ளவர் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கணுன்னு. ஏஞ்சல் சொல்லுண்ணா, அப்போது என் ஆள் எப்படி இருக்கு? உன் ஆளுக்கு என்ன செம்மையாக இருக்குது. அப்போனா நாங்கள் ஓடிபி கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ சப்போர்ட் பண்ணுவியா? என்னதே ஓடிபி கல்யாணம் பண்ண போறியா? ஆமாம், எப்படி ஒத்துக்க மாட்டாங்க, அதான் ஓடிபி கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம். என்ன சொல்கிற? கூட நானும் ஓடி வந்துட்டா? என்னடி சொல்கிற? ஆமாம், நான் கூட ஒருத்தவங்களை இழுத்துட்டு வரலான் இருக்கேன். பெருமை ஓடி போய் மேரேஜ் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறேன்னா டிங்க அப்படி சொல்லி சுகா ஏஞ்சலை தரத்துறாரு. டே பார்த்துடா பார்த்து அப்படி சொல்லி அவங்க அம்மா அவங்க பசங்களை தான் அப்படி பார்த்துட்ருக்குறாங்க. இதை அப்படியே கட் பண்ணோன்னா ஜிமினோட வீட்டில் தான். என்னது இப்போவே வரணுமா? ஆமாம் சார், ஏதோ ஒரு ப்ராப்ளம், உங்களை தான் கூப்பிட்ருக்காங்க. நீங்கள் திடீர்னு லீவ் போடுவீங்கன்னு தெரியாதுல்ல. ஒரு நாள் நான் இங்கே இல்லைன்னா ஒரு நாளைக்கு எதுவுமே பண்ண முடியாதா? சரி ஓகே நான் வரேன் அப்படி சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு, இதை பாருங்கள் இவன் இங்கே தான் இருக்கணும், வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு ஜிமினோட பாட்டிகிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. ஜிமினோட அம்மா ஆஃபீஸ் போயிருந்துருப்பாங்க. அவங்க அப்பா மட்டும் தான் லீவ் போட்டிருந்துருப்பாரு. அவங்க அப்பா அந்த வீட்டை விட்டு வெளியே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, ஜிமின் ஏன்ப்பா அப்படி பண்ணுற? பாட்டி நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரட்டா? என்னடா சொல்கிற? உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு என்ன ஆகும் தெரியும்ல. அப்பாவோட ஆஃபீஸ் ரொம்ப தூரமாக இருக்குது பாட்டி, அவங்க போயிட்டு வர்றதுக்கு எப்படி 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும். எனக்கு 1 ஹவர் போதும் பாட்டி, நான் போனோன்னே வந்துடுறேன் ப்ளீஸ் பாட்டி. அவங்க பாட்டிக்கு மனசே கேட்கல. சரிப்பா 1 ஹவரில் வந்துடுவேல்ல, இரு இந்த காயத்துக்கு கொஞ்சம் மருந்தாவது வைக்கிறேன். வேணா பாட்டி, நான் போயிட்டு வந்துடுறேன். இப்போ அப்படியே சைக்கிள் எடுத்துகிட்டு வாட்ச்மேன் அங்கிளை தான் பார்க்குறாரு ஜிமின். பா போயிட்டு சீக்கிரமாக வந்துருப்பா, இல்லைனா உங்கள் அப்பாவை பற்றி தெரியும்ல. அங்கிள் பயப்படாதீங்க, நான் போனோடனே வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ நேராக அவர் ஸ்கூலுக்கு தான் போகிறாரு. ஸ்கூலில் பார்த்தோன்னா ஜியோன் எதுனா சாப்பிட்றா, ஏன்டா அப்படி பண்ணுற? ஆமாம் ஜியோன் எதுனா சாப்பிட அப்படி சொல்லி டைம் கூட சொல்கிறாரு. என் ஜிமின் ரொம்ப பாவம், எனக்கு இப்போவே அவனை பார்க்கணும்னு சொல்லி தோணுது. அவனை ஹக் பண்ணிவிட்டு உனக்கு நான் இருக்கேன் ஜிமினான்னு சொல்லி சொல்லணும்னு தோணுது.
ஜியோன் அப்படி சொல்லி ஜிமினோட வாய்ஸ் எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. திரும்பி பார்த்தா அங்கே என்ட்ரன்ஸில் ஜிமின் தான் நிற்கிறாரு. ஜிமின், ஜோன் அப்படின்னு இப்போ அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து ஜோன் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. காதலன் கைச்சிறை காணும் நேரம் மீண்டுமோ கருவறை கண்டதாலே கண்ணில் ஈரம். ஏய் ஜிமின், எப்படிடி வந்த இந்த இருட்டில்? ஃப்ரண்ட்லேருந்து வந்தியா? அங்கே தான் வாட்ச்மேன் இருப்பார். இல்லை, அது அந்த பின்னாடி வழியாக நான் வந்தேன். எது அங்கேருந்து வந்தியா? அது கீழே நான் இறங்கி எப்படி வந்தேன்? எப்படியோ வந்தேன், உங்களை பார்க்கணும்னு சொல்லி தோணுச்சு, அதனால தான் வந்தேன். அப்படி சொல்லிவிட்டு ஜியோனை இன்னும் கொஞ்சம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. டேய் மெக்காய், நீங்கள் 2 பேரும் வாட்ச்மேனுக்குள்ளே போய் பாருங்கடா, எதனா சத்தம் கேட்டு அவர் வந்துட போகிறாரு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வெளியே போயிடறாங்க. டயாங் நம்ம வெளியே போகலாம். அப்படி சொல்லிட்டு இப்போது சுகா பரோட்டா 2 பேருமே வெளியே போயிடுறாங்க. அழுகிறியாடி? அழுகணும்னு சொல்லி தோணுது. எதுக்குடி இவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து என்னை பார்க்க வந்திருக்க? உங்கள் அப்பா வீட்டில் தானே இருக்கிறாரு. இல்லை, அப்போ ஒரு வேலையை வெளியே போயிருக்கிறாரு, அதனால தான் உன்னை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். என்னால் சுத்தமாக முடியல ஜீவன், உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லி நிமிந்து இப்போது அப்படியே ஜீவனை பார்க்குறாரு. என்னாலையும் தான் உன்னை பார்க்காம இருக்க முடியலடி. நீ வருவன்னு சொல்லி எவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ வராது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் உங்கள் அப்பா உன்னை அடிச்சிட்டாராமே அப்படி சொல்லி இப்போ அந்த ஃபோர்ஹெட்டில் அடிபட்டுருக்கோம்ல அதை அப்படியே டச் பண்ணுறாரு. ரொம்ப வலிச்சுதா? வலிச்சுது. அங்கே வலி அதிகம் கிடையாது, இங்கே வலிக்குது. பயமாகவும் இருக்குது. உன்னை நான் மிஸ் பண்ணிடுவோணும்னு பயமாக இருக்குது ஜீவன். எனக்கு நீ வேணும். நீ இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது ஜீவன். எங்கள் அப்பா உன்னை என்னை பிரிச்சுடுவாரோன்னு பயமாக இருக்குது. ஏய் அழுகாதடி, எல்லாம் ஒரு நாள் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாடிப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஃபோர்ஹெட்டில் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஜிமின்மே அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. அப்படியே டியர்ஸ் கொட்டுது 2 பேரோட ஐஸ்லேருந்தும். இப்போது ஜோன் அப்படியே அந்த சீக்ஸில் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அந்த சீக்ஸ்லாம் அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது, ஏன்னா அவங்க அப்பா அடிச்சிருந்துருப்பாருல்ல. இப்போது அங்கேருந்து அவரோட லிப்ஸை எடுத்துகிட்டு இப்போது ஜிமினோட லிப்ஸ் கிட்ட தான் வராரு. அப்படியே டச் பண்ணவும் செய்கிறாரு, ஆனால் கிஸ் பண்ணல. ஜிமினும் மூவ் பண்ணல, ஜியோனும் மூவ் பண்ணல, அப்படி தான் இருக்கிறாங்க. 2 பேரும் லிப்ஸும் அப்படியே டச் ஆன மாதிரி இருக்குது. இப்போ ஜியோனாவே ஜிமின் விட்டு லைட்டாக விலகிட்டு, சாரிடி உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேனா, அதனால தான் அப்படி சொல்லிட்டு விலகலான்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ ஜிமின் ஜியோனோட ஃபேஸை அப்படி பிடிச்ச மாதிரி கிஸ் பண்ணலாமா ஜியோன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். இது மேரேஜுக்கு முன்னாடி தப்பு தான், இருந்தாலும் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜியோனோட ஃபேஸ் அப்படி கிட்ட எடுத்து ஜிமின் அவரோட லிப்ஸை ஜியோனோட லிப்ஸில் வைக்கிறாரு. மூலாக எதுவுமே பண்ணல, அப்படியே தான் நிற்கிறாங்க. இப்போது ஜியோனா தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு, கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த கிஸ் அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ லவ்வோட அந்த கிஸ் ரொம்ப லாங்காக போய்கிட்டே இருக்குது. கடவுளின் கனவில் இருவரும் இருப்போமே, கவிதையின் வடிவில் வாழ்த்திட நினைப்போமே. ஜிமினால் ப்ரீத் பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோ லாங்காக அந்த கிஸ் வந்து போயிட்டு இருந்திருக்கோம். ஜியோன் இப்போ அந்த கிஸ் அப்படியுமே பிரேக் பண்ணுறாரு. அப்போது ஜிமின் அவருடைய ஐஸை ஓப்பன் பண்ணவே இல்லை, கலந்து மட்டும் டியர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இப்போ அந்த டியர்ஸ் அப்படியே தொடச்சிட்டு ஜிமினோட ஃபேஸை அப்படியே பிடிச்ச மாதிரி அவருடைய ஃபோர்ஹெட் எடுத்து அந்த ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே வைக்கிறாரு. இப்போ தான் ஜிமின் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி, ஜியோன் எனக்கு லைஃப்பில் அவங்க நீ வேணும், உன்னுடைய அந்த லவ் வேணும், என் கூட நீ இருப்பியா, எனக்கு நிறைய லவ் கொடுப்பியா? கூட தான் இருப்பேன், உனக்கு நிறைய லவ் கொடுப்பேன், உனக்கு நிறைய சுதந்திரம் கொடுப்பேன். பயமாக இருக்குது ஜியோன், உன்னை மிஸ் பண்ணிடுவோன்னு பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜியோன் அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஜியோனுமே இப்போது பேக்கப் பண்ணிவிட்டு, ஜிமீன் கிளம்புறியா? உன் கூட நான் இப்படி இருக்கிறேன், இப்படிலாம் இருக்க முடியாதுடா, சொன்னா கேளு. உங்கள் அப்பா வர்றதுக்கு முன்னாடி நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போ, எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், புரியுதா? இல்லை நான் கூட இப்படி தான் இருப்பேன், சொன்னால் கேளு. நீ சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம படிப்பு முடியணும்ல, அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்யூச்சரை பற்றி நம்ம யோசிக்க முடியும், புரியுதா? அப்படி சொல்லிட்டு ஒரு வேளை ஜிமினை சமாதானப்படுத்துகிறாங்க. இப்போது அந்த பின்னாடி வழியாகவே ஜிமினை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூடவே தான் சுகா பரோட்டாயாங் 2 பேருமே வராங்க, ஏன்னா அவங்களுமே அது வழியாக தான் ஸ்கூலுக்குள்ளே வந்துருந்துருப்பாங்க. வா போகலாம் அப்படி சொல்லி ஜிமினோட சைக்கிளை இப்போது ஜியோன் வந்து எடுத்துகிட்டு ஜிமினை கூப்பிட்றாரு. ஜிமின் வந்து முன்னாடி வந்து உட்காந்துக்கிறாரு. இதை டேகி 2 பேருமே பார்க்குறாங்க.
அவங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. ஜிமின் அப்படி பார்க்கவே முடியல. அவன் ஃபேஸெல்லாம் அழுத்து அழுத்து ஒரு மாதிரி வீங்கின மாதிரியும், ஃபோரெட்டில் வேற அடிபட்டு அந்த இடமும் அப்படியே வீக்கமாக இருக்குது. சியாம், வா நம்ம முன்னாடி போகலாம், அவங்க பின்னாடி வருவாங்க. அப்படி சொல்லிட்டு இப்போ டேகி 2 பேரும் முன்னாடி போகிறாங்க. பின்னாடி ஜிகுக்கு 2 பேருமே வந்துட்டுருக்குறாங்க. ஜியோன் அப்படியே பெடல் பண்ணிகிட்ருக்கிறாரு இல்லையா. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஜஸ்ட்டில் அப்படியே சாஞ்சிக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து சாஞ்சிக்கிறாரு. என்னாச்சுடா? இந்த மாதிரி உன்னுடைய ஜஸ்ட்டில் சாஞ்சிக்கணும்னு சொல்லி தோணுது ஜியோன். உனக்கு டிஸ்டர்பாக இருக்கா? எனக்கு என்னடா டிஸ்டர்பாக இருக்க போகுது, நீ சாஞ்சிக்கோ. இந்த பாரு ஜிமின், எதை நினச்சி ஃபீல் பண்ணாது. முதல்ல உன்னுடைய ஸ்டடியை பாரு, அதுக்கப்புறம் மற்றதை பற்றி யோசிக்கலாம், புரியுதா? இதால் நம்மளுடைய படிப்பு எந்த வகையிலையும் ஸ்பாயில் ஆகக்கூடாது. பேசுகிறாங்க. நிறைய அவங்களுடைய லவ்வை வந்து அப்படியே ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ சடனாக மீன் அப்படியே சொல்லி ஒரு வாய்ஸ் பயந்து போய் 2 பேருமே அப்படியே வேலைக்கு போய் பார்த்தா இப்போ ஜிமினை அப்படியே இழுத்து பலார்னு ஒன்று அவங்க அப்பா தான் சீக்ஸ்லேயே வந்து அரைகிறாரு. அங்கிள் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஜியோன் சைக்கிள் விட்டு இறங்குறாரு. இப்போது ஜியோனுக்குமே பலார்னு 2 அறை விழுகுது. அங்கிளுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சுகா வந்துட்டார். பின்னாடியே டயங்குமே வராரு. உன்னால தான் இன்றைக்கி என் பையன் இந்த நிலமையில இருக்கிறான். அப்போவே சொன்னேன்லடா இவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜிம்னோட சீக்ஸில் பலார்னு விழுகுது. அங்கிள், எனக்கு எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கோங்க, ஜிம்மின் மேலே மட்டும் கை வைக்காதீங்க. நீ யாரா ஊடால என் பையனை அடிக்கிறதுக்கு நான் உன்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? எங்கேருந்துடா வந்துச்சு உனக்கு இவ்வளோ தைரியம்? அது வந்து நடு ரோடுன்னு கூட பார்க்காம அசிங்கமா இல்லை ஜிமின் உனக்கு? அப்பா நான் லவ் பண்ணுறேன். என்னது லவ் பண்ணுறியா? ஸ்கூல் படிக்கிற வயசில் லவ் பண்ணுறியா நீ? அப்படின்னு நான் ஸ்டாப்பாக ஜிமினை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சுகா வந்து ஜிமினோட அப்பாவோட கையை பிடிச்ச உடனே அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு. ஏய், என் கையை நீ பிடிக்கிறியா? ஸ்கூல் படிக்கிற வயசில் உங்களுக்கு இவ்வளோ தைரியமா? நான் யாரை சொல்லி காட்டுறேன்டா, நாளைக்கு இருக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி ஜிமினோட கையை பிடிச்சி தண்ணி இழுத்துட்டு போகிறாரு. அங்கே டயாங்க்கு கை காலம் அப்படியே ஷேக் ஆகுது. இந்த விஷயம் மட்டும் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு டயாங் வேற பயந்துட்டுருக்கிறாரு. அந்த பக்கம் ஜிமின் அப்படியே திரும்பி ஜியோனை பார்க்குறாரு. ஜியோனுமே அதை ஸ்டாப் பண்ணலாம் சொல்லி வந்திருப்பாரு. ஜிமின் வந்து வேணாங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. உனக்கு என்னோட பறவை உனக்கு இருக்கு இன்றைக்கி அப்படின்னு சொல்லி இப்போ கார் உள்ள பிடிச்சி அப்படியே தள்ளிட்டு ஒழுங்கு மரியாதை கார் உள்ள இருக்கிறேன். இல்லைன்னு சொன்னால் இன்னும் எதுனா பண்ணுறதுக்கு முன்னாடி இவனுக்கு 3 பேரை நான் காலி பண்ணிடுவேன். அவ்வளோதான். ஜிமின் அப்படியே அந்த கார் உள்ளே உட்காந்துட்டாரு. கீழே இறங்கவே இல்லை. ஜிமின் வெளியே வா, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். என் பேரண்ட்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ணுவாங்கடா உனியா அப்படி சொல்லி ஜோனை பலார்னு அடிக்கிறாரு. அங்கிளுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லி ஊடால வந்த சுகாக்குமே பயங்கர அடி விழுகுது. சி ஜாதி என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பக்கம் ஜிமின் அவரோட ஐஸ் அப்படியே டைட்டாக க்ளோஸ் பண்ணுறாரு. என்னன்னு சொன்னால் இதில் ஜிமின் வந்து மேல் ஜாதி சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜாதியை சேர்ந்தவர். ஆனால் ஜியோன் அப்படி கிடையாது, இருக்கிறதுலே ரொம்ப லோ ஜாதி சொல்லுவாங்கள்ல அந்த ஜாதியை சேர்ந்தவர். அந்த பக்கம் ஜியோன் அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டாரு. அங்கிள், ஜாதியெல்லாம் பார்த்து ஒன்றும் லவ் வரதில்லை, ஜாதியை தாண்டா நாங்கள் பார்ப்போம். எனக்கு இவனை நல்லாவே தெரியும். இவன் அப்பா இருக்க மத்தியா எனக்கு கீழே வேலை பார்க்குறவன், அவனோட பையன் தானே நீ? உன்னுடைய ஜாதி தராதத்துக்கு என் பையன் கேட்குதா? உனக்கு இருக்குது, உன் அப்பனுக்கு இருக்குடா. இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா ஜிமினோட வீட்டில் தான் தரன்னு இழுத்து கொண்டாந்து அப்படியே பிடிச்சி தள்ளுறாங்க. அப்படியே ஜிமின் வந்து கீழே அப்படியே ஃப்ளோரில் விழுகிறாரு. அவங்க தான் அவங்க அம்மா உட்காந்துட்டு இருப்பாங்க. பாட்டி வந்து என்ன ஆச்சுப்பா, எதுக்கு இப்படி பிடிச்சி தள்ளுற? கிளவி வாயை மூடு, உன்னை நம்பி தானே இவனை நான் விட்டு போனேன். வீட்டில் உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நீ? என்னங்க ஆச்சு, ஏன் இப்படி ஜிமினை போட்டு அடிக்கிறீங்க அப்படி சொல்லி அவங்க அம்மா ஜிமின் கிட்டே போகிறாங்க. அங்கேயே நில்லு, அவன் மேலே நீ கையை வச்சா அவ்வளோதான் உனியா அப்படி சொல்லிட்டு விறுவிறுன்னு உள்ளே போகிறாரு. கொஞ்ச நேரத்துலையே ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி எடுத்துருந்தா அப்படியே ஜிமின் மேலே ஊற்றுறாரு. ஜிமின் அப்படியே பயந்து போய் உங்கள் அப்பா தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நட்டு வீட்டில் ஏன் இப்படி தண்ணி ஊற்றிட்டுருக்கீங்க? ஏன்னா அவன் ரொம்ப அசுத்தமாயிட்டாண்டி, அதனால தான். ஒன்றுமே புரியலைங்க, தெளிவாக சொல்லுங்கள். சொல்லவே அசிங்கமாக இருக்குடி எனக்கு. இவன் இந்த வேலையை பார்ப்பான்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல. நட்டு ரோட்டில் நின்று ஒரு பையன் கூட, அதுவும் அவ்வளோ நெருக்கமாக சொல்லும் போதே அசிங்கமாக இருக்குது. அது என் கண்ணால் வேற நான் பார்த்துட்டு வந்தேன். அதுவும் உனக்கு தெரியுமாடி, நம்ம ஜாதி கூட கிடையாது, நமக்கு கீழே வேலை பார்க்குறான் பாரு, அவனோட பையன் அவன். கேட்டால் லவ் பண்ணுறாங்களாம். இதுக்கு மேலே இவன் இங்கே இருக்கிறது சரிப்பட்டு வராது. நீ நாளைக்கே லீவ் போட்டு இவனை கூட்டிகிட்டு நம்மளுடைய சொந்த ஊருக்கு போ. இன்னும் 1 வீக்கில் என்னோடய அக்கா பையனுக்கும் இவனுக்கும் மேரேஜ். என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவன் சின்ன பையன், படிச்சுட்டு வேற இருக்கான். இதுக்கு மேலே இவன் படிப்பானா? இதுக்கு மேலே படிப்பவன் மண்டையில் ஏறும் நீ நினைக்க? அவருக்கு தான் லவ் மூடு வந்துருச்சுல, அப்புறம் எப்படி படிப்பவன் மண்டையில் ஏறும்? எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நாளைக்கு மார்னிங்கே டிக்கெட் போட்டுறேன், நீ இவனை கூட்டிகிட்டு கிளம்புறேன்.
அப்பா அப்படி சொல்லி ஜிமின் போய் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாரு. ஃபுல்லாக தண்ணி அப்படியே சொட்டிக்கிட்டே இருக்கு. நான் நான் ஜியோனை தான் லவ் பண்ணுறேன், நான் ஜியோனை மட்டும்தான் மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதான் அப்போ வேகமாக வந்து ஜிமினோட நெக் அப்படியே டைட்டாக பிடிக்கிறாரு. எங்க எங்க என்ன பண்ணுறீங்க? எப்போ விடுப்பா, ஏப்பா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஜிமின் செத்துறேன்ப்பா, இந்த இந்த நரக வாழ்க்கையிலேருந்து எனக்கு விடுதலையாவது கிடைக்கும்ல அப்படி சொல்லி அவரால் பேசவே முடியல. அப்படி சொல்லிட்டு லைட்டாக அவங்க அப்பா பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. அவங்க அப்பா ஜிமினோட நெக்லேருந்து கையை எடுத்துட்டு, எது சாக போறியா, செத்துருவியா? சரி பரவாயில்ல, செத்துடு. நான் கூட போனா போது அவனுங்களை எல்லாரையும் விட்டுலான்னு நினச்சேன். ஆனால் நீ சாக போகிறல, செத்துடு. அவனுங்க 3 பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன்டா. முக்கியமாக ஃப்ரெண்டுன்னு உன் கூட ஒருத்தர் சுற்றுவானே, அது வேற ட்ரையாங்க, அவனுக்கு இருக்குடா. அப்பா உங்களை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணது தப்பு இல்லை, என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஏன் என்னை கொலை கூட பண்ணிவிடுங்க. ஆனால் அவங்களுடைய ஃப்யூச்சரை ஸ்பாயில் பண்ணிடாதீங்கப்பா. உங்களுக்கே தெரியும் டயங்க்கு அந்த படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் ஜீவனுக்கும் அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்கப்பா. அப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும்தான் நீ கேட்கணும். இன்னும் 1 வீக்கில் உனக்கும் என் அக்கா பையனுக்கும் மேரேஜ். அதுவும் நாளைக்கு மார்னிங் உங்கள் 2 பேருக்கும் டிக்கெட் போடுவேன். 2 பேரும் இங்கேருந்து கிளம்புறீங்க. அப்புறம் முக்கியமாக கிளம்பி நீ ஒழுங்காக உன் ஊர் போய் சேரு. எனக்கு தெரியும் உன் பேரை மேலே உனக்கு இறக்கம் அதிகன்ட்டு. எவனாவது வந்து ஜிமினி எங்கன்னு சொல்லி கேட்டு அவன் எங்கே இருக்கிறான்னு நீ சொன்ன, பெரியவங்கன்னு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சு சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க மாமியார். அதை ஆக்சுவலி சொல்லப்போனால் ஜிமின் அம்மாவோட அம்மா, ஜிமின் அப்பா அவங்களே அவ்வளோ மிரட்டுற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே அவங்க அப்பாவோட பார்வை ஜிமின் மேலே போகுது. சொல்லு, என்ன யோசிச்சுட்ருக்க? கிளம்புறியா இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் நான் ஸ்கூலில் இருப்பேன்? ஜிமின் யோசிக்கிறாரு. டயாங்க்கு இந்த படிப்பு எவ்வளோ முக்கியம் சொல்லிட்டு ஜிமினுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி ஜியோனோட வீட்லேயுமே அவங்க அம்மா அப்பா 2 பேருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஜியோனுக்கு அப்புறம் 2 பிரதர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஃப்யூச்சர் இருக்குது, ஜியோனோட ஃப்யூச்சர் இருக்குது. இதால் அவங்களுடைய ஸ்டடீஸ் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு நினச்சி, ஓகேப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், நீங்கள் அவங்க 3 பேரையும் எதுவும் பண்ணக்கூடாது, ப்ராமிஸ் பண்ணுங்கப்பா. இல்லைனா என்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு நீங்கள் அவங்க மேலே இருக்க கோபத்தில். இதை பார் ஜமீன், என்னை பொறுத்த வரைக்கும் கௌரவம் ரொம்ப முக்கியம். அதுக்கு எதனா அசிங்கம் ஏற்பட்டுச்சுன்னா நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். உனக்கு நல்லாவே தெரியும் என்னையை பற்றி. அதே மாதிரி படிப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும். அதனால் அவங்களுடைய படிப்புக்கு எந்த ப்ராப்ளமே வராது, நீ ஒழுங்காக இருக்கிற வரைக்கும். நீ மேரேஜ் பண்ணிட்டு கூட உன்னுடைய ஸ்டடி நீ அங்கே கண்டினியூ பண்ணலாம், கரஸில் பண்ணிக்கோ, ஸ்கூலுக்கு போகலாம், ஒன்றும் தேவை கிடையாது. போய் கிளம்பு, நாளைக்கு மார்னிங் நீ ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு சொன்னோன்னே ஜிமின் அந்த இடத்த விட்டு மெதுவாக அவருடைய ரூமுக்கு தான் போகிறாரு. ஸ்டெப்ஸ் ஏறி அவர் மேலே இருந்து அப்படியே தண்ணி அப்படியே சொட்டிக்கிட்டே இருக்குது. அப்படியே ஜிமினை பார்த்தோன்னா அப்படியே போய் பெட்டில் படுத்துக்கிறாரு. அந்த ட்ரெஸ்ஸை கூட மாற்றணும்னு சொல்லி அவருக்கு தோணவே இல்லை. அவங்க அம்மா கூட ஜிமின் மேலே அவ்வளோ கோவம், இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்து வச்சுருக்கிறானே அப்படின்ட்டு. ஜிமின் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட போய் பார்க்கல. அவங்க பாட்டிக்கு தான் மனசு கடந்து அடிச்சுக்குது. போய் பார்க்கலான்னு நினச்சாலும் அங்கே தான் ஜிமினோட அப்பா வந்து உட்காந்துட்ருக்கிறாரு. போகிறதுக்கு பயந்துட்டு அவங்களும் அமைதியாக இருக்கிறாங்க. அப்படியே வீட்டுக்கு வெளியே பார்த்தோம் அப்படின்னா, ஜோன் சொல்கிறதே கேளுடா, இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்தது சரியாக வராதுடா, போயிடலாம் வாடா. சுகா என்ன ஆச்சு அப்படி சொல்லி காயப்புறம் மெக்கு வராங்க. நடந்ததெல்லாம் சுகா வந்து சொல்கிறாரு. அவங்க எங்கே நிற்கிறாங்க அப்படி சொன்னால் ஜிமினோட வீட்டுக்கு வெளியே தான் வந்து நின்றுட்டுருக்குறாங்க. அதுவும் பேக் சைடாக வந்து நின்றுட்டுருக்குறாங்க. டயாங்கை கொண்டு போய் அவங்களுடைய வீட்டில் வந்து விட்டுட்டாங்க. டயாங்கை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. நாளைக்கு மார்னிங் என்ன நடக்கும், ஜிமின் இப்போ எப்படி இருப்பான். அவங்க ஜிமினோட அப்பாவை பற்றி டயாங்க்கு நல்லாவே தெரியும். அந்த நைட் ஃபுல்லாக டயாங்க்கு சுத்தமாக தூக்கமே வரல. டைம் ஒரு 11 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அண்ணன் வரைக்கும் ஜோன் அங்கே தான் நிற்கிறாரு. 3 பேரும் எவ்வளோ கூட்டு பார்த்துட்டாங்க, ஜோன் வரவே மாட்டாரு. ஜோன் சொன்னால் கேளு, எதாக இருந்தாலும் மார்னிங் பார்த்துக்கலாம். இல்லைடா, எனக்கு என்னமோ தப்பாகவே தோணுதுடா, என்னுடைய ஜிமின் எப்படி இருக்கான்னு சொல்லி தெரியலடா, ரொம்ப அடிச்சிருப்பாங்கல்ல அப்படின்னு அப்படியே எட்டி பார்க்குறாரு. அது அந்த வீடே வந்து கொஞ்சம் வசதியான வீடு மாதிரி தான் இருக்கும். பெரிய காம்பவுண்ட் வெதர் இருக்குது, உள்ளே ஃபுல்லாக கார்டன் மாதிரி இருக்குது, நடுவில் வீடு இருக்குது. எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இந்த பாரு ஜியோன், வீட்டில் அம்மா அப்பா வேறு ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்கடா, சொன்னால் கேள்றா, வாடா போகலாம் அப்படி சொல்லி அவருக்கு அங்கேருந்து போவே விருப்பம் இல்லை. 3 பேரும் சேர்ந்து ஜியோன் அங்கேருந்து வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. ஜியோன் சாரி ஜியோன், என்னால் தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம். நான் உன் லைஃப்பில் வராமல் இருந்திருந்தா இன்றைக்கி நீ. அவரால் ஜிமினால் ஏற்றுக்கவே முடியல. அவங்க அப்பா வந்து ஜியோனை நல்லா அடித்ததை அது ஜிமினால் ஏற்றுக்கவே முடியல. அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அழுகுறாரு, சைலண்ட்டாக அழுகுறாரு. ஒரு கல்லேருந்து டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. சாரி ஜியோன், சாரி.
அந்த நைட் ஃபுல்லாக யாருமே தூங்கலை. என் ஜிமினோட அம்மா, அப்பா, அவங்க பாட்டி, ஜிமின், டயாங், ஜோன், மற்ற 3 பாய்ஸ் யாருமே தூங்கலை. ஜோன் வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ அவங்க அம்மா அப்பாலாம் நல்லா தூங்கியிருந்திருப்பாங்க. அதனால் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் சைலண்ட்டாக படுத்துட்டு இருந்திருப்பாரு. இதை பற்றி அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கூட பேசுகிறதுக்கு அவருக்கு வாய் வரல. என்னன்னு சொன்னால் ஜாதியை பற்றி பேசுவாங்க. 2வது ஜோன் இந்த மாதிரி அடி வாங்கினதை நினச்சா உங்கள் பேரண்ட்ஸ் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் எதுவுமே சொல்ல சைலண்ட்டாக போய் படுத்துட்டு இருந்திருப்பாரு. இப்படியே தான் அந்த நைட்டை வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் 9 o'clockலாம் இவங்களுக்கு வந்து ஃப்ளைட். இப்போது ஜிமினோட ரூமை அம்மா தான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு, ஜிமின் டைம் ஆகிடுச்சு ஃப்ளைட்டுக்கு, இன்னும் 2 hours தான் இருக்குது, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்குறாங்க. ஜிமினை பார்க்கக்கூட இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஜிமின் மேலே அவ்வளோ கோவம். இந்த திங்ஸ் எல்லாம் ஒன்று எடுத்து தானே வைக்க சொன்னாங்க அப்படி சொல்லி கத்திக்கிட்டே இப்போ அவங்க அம்மாலாம் ஜிமினோட திங்ஸ் எல்லாம் அப்படியே பேக் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஜிமின் லைட்டாக அவருடைய ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. அவரால் ஓப்பன் பண்ணவே முடியல. ஏன்னா நைட்டு ஈரோ ட்ரெஸ்ஸோடு வந்து படுத்துருந்துருப்பார் இல்லையா, அழுது வேறு இருந்திருப்பார். நைட்டெல்லாம் அவருக்கு வந்து ஃபீவர். அவங்க அம்மாவை தான் பார்க்குறாரு. அவங்க அம்மா ஜிமினை திரும்பி கூட பார்க்கல. அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. மெதுவாக எந்திரிக்கிறாரு. அம்மா இந்த பார், இந்த அம்மான்னு கூப்பிட்ற வேலை என்கிட்ட வச்சுக்காத, போதும். உன்னால் நான் ரொம்ப அசிங்கப்பட்டேன். உங்கள் அப்பா எனக்கு கடைசி வரைக்கும் இதை சொல்லி சொல்லி சாவடிப்பாண்டா. ஒரே பிள்ளைன்னு சொல்லி உனக்கு நான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன்ல, அதனால தான் நீ இந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்க. ஜிமினுக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. என்னது, செல்லம் கொடுத்து வளர்த்தாங்களா? இதுக்கு நான் என் வயிற்றில் நான் பிறக்காமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே ரெடியாகி கீழே வந்துடுறாரு. போகலாமா அப்படி சொல்லி அவங்க அப்பா தான் கார் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா காரில் தான் அந்த ஸ்கூலை தாண்டி தான் ஏர்போர்ட்டுக்கு வந்து போகணும். அந்த ஸ்கூல் கிட்டே போக போக அங்கே ஜிமினோட கண்ணுந்து அப்படியே டேர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிற நேரம் நிறைய பசங்க சைக்கிளில் வந்து வந்துட்டுருக்குறாங்க. அது எல்லாமே பார்த்துக்கிட்டே போகிறாரு. அந்த ஸ்கூலுமே அப்படியே கிராஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு என் லைஃப். இந்த ஸ்கூல் என் ஃப்ரெண்ட் ஜயாங், அப்புறம் என்னுடைய ஜோன், என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ், எல்லாம் முடிஞ்சிச்சில்ல, அவ்வளோதான்ல அப்படியே சொல்லி அந்த சீட்டில் அப்படியே சாஞ்சிடுறாரு. இப்போ நம்ம அப்படியே ஜியோன் சைடு பார்த்தோம் அப்படின்னா, அப்படியே மச்சான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, என்ன நடக்கும் இல்லைப்பா, என்ன நடந்தாலும் சரிடா பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி சுகா வந்து சொல்கிறாரு. சுகாக்குள்ளே பயமாக இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா எப்போவுமே சுகாவுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. அதனால் எதை நினச்சுமே சுகா பயப்பில்ல. எனக்கும் பயம் இல்லை சுகா, என் பேரண்ட்ஸ் என்னை புரிஞ்சுப்பாங்க. ஆனால் அவங்கள அசிங்கப்படுத்துறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாதுடா. நான் எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை சுகா. நீயே பார்த்தல நேற்று ஜிமினோட அப்பா எந்த மாதிரி பேசுகிறான்ட்டு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. ஜிமின் எங்கே இருக்கானே தெரில, ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு, ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆக போகுது, இன்னும் ஜிமினா காணும் அப்படின்னு சொல்லி அந்த என்ட்ரன்ஸை தான் பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்த்தா டயாங் தான் வராரு. பயந்து வந்துட்டுருக்கிறாரு. டயாங் வரேன்டா அப்படி சொன்னேன். இப்போது டயாங் அப்படி சொல்லி இப்போ முன்னாடி வந்து ஜியோன் தான் நிற்கிறாரு. டயாங் நீ ஜிம்னை போய் பார்த்தியா? ஜிமின் ஏன் இன்னும் ஸ்கூலுக்கு வரல, ஏன்னாச்சும் அவன் நல்லா இருக்கிறானா அப்படி சொல்லி இந்த பக்கம் ஜியோன் கேட்டுகிட்டே இருக்கிறாரு. டயாங்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஜியோன் என்னாச்சு டயாங், ஏதோ பிரச்சனையா? ஜிமின் நல்லா இருக்கான்ல? இல்லைனா அவங்க அப்பா ரொம்ப அடிச்சிட்டாரா, அதனால தான் அவன் ஸ்கூலுக்கு வரலையா? ஜியோன் அது வந்து எனக்கு தெரிஞ்சு இனிமேல் அவன் ஸ்கூலுக்கு வரமாட்டான் போல இருக்கு அப்படி சொல்லும் போதே அங்கே டயங்கோட கண்ணு ட்ரியர்ஸே வந்திருக்கும். என்னடா சொல்கிறேன், என்ன ஆச்சு? நான் வீட்டுக்கிட்ட போயிருந்தேன், பயமாக தான் இருந்துச்சு, சரி இருந்தாலும் போய் பார்க்கலாமேன்னு போனேன். அங்கே வாட்ச்மேன் மட்டும்தான் இருந்தார். நான் பயந்து தான் போனேன். ஆனால் அந்த வாட்ச்மேன் அக்களையே நீ கூப்பிட்டு, நீ ஜிமினோட ஃப்ரெண்டு தானே டயாங் அப்படி சொல்லி கேட்டார். ஆமான்னு சொல்லி சொன்னேன். ஜிமின் இனிமேல் ஸ்கூலுக்கு வரமாட்டான்ப்பா, அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க. என்ன அங்கிள் சொல்கிறீங்க? ஜிமின் அப்போ இனிமேல் வரமாட்டானா ஸ்கூலுக்கு? ஆமாப்பா, என்ன பிரச்சனை எது பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் காலையிலே அவங்க அப்பா கூப்பிட்டு போயிட்டாரு. யார் போயிருக்காங்க? ஜிமின், அவங்க அம்மா, அவங்க பாட்டி 3 பேரும் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா மட்டும் தான் இங்கே இருப்பார். அவர் கூட இங்கே இருக்க மாட்டாராம். ஆஃபீஸ் பக்கத்தில் ஏதோ வீடு பிடிச்சி அங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போனா இனிமேல் ஜிமினை நான் பார்க்க முடியாதா அப்படி சொல்லி அப்படியே ப்ரோக் ஆகி போயிட்டாரு. அப்படியே உடஞ்சி போயிட்டாரு ஜியோன். மச்சான் டே சமாளிடா, ஏன்டா அப்படி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்க? என்னுடைய லவ்வில் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்டா அவன். எப்படா என்னை விட்டுட்டு போனான் அவன். என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல அப்படி சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாரு. மச்சான் எல்லாரும் பார்க்குறாங்கடா, நீ வா ஃபஸ்ட்டு போகலாம் அப்படி சொல்லி சுகா இப்போது ஜியோனோட கையை பிடிச்சி அவர் வெளியே தான் கூப்பிட்டு போகிறாரு. என்னை விட்றா,
என்னை விட்டு சுகா, எனக்கு தெரிஞ்சவங்க ஏர்போர்ட்டில் தான் இருப்பாங்க. நான் போய் எப்படியா ஸ்டாப் பண்ணிடுறேன். அங்கிள் என்னை எவ்வளோ அடித்தாலும் பரவாயில்ல, எனக்கு என் ஜிமின் வேணும் அப்படி சொல்லிட்டு அவர் வேகமாக போய் சைக்கிள் எடுக்கிறாரு. இப்போ அந்த சைக்கிளை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு, என்னடா பேசிகிட்டு இருக்க, எனக்கு தெரிஞ்ச அவன் நேரம் இந்த ஊரை விட்டே போயிருப்பான்டா. உனக்கு தெரியும்ல, இங்கேருந்து ஒரே ஒரு ஃப்ளைட் தான் போகும், அதுவும் மார்னிங் 9 o'clockலாம் போயிடுவாடா. இப்போது 9:30 ஆயிடுச்சுடா. எப்போவும் நம்ம ஜிமின் நம்மளை விட்டு போயிட்டான்டா. என்ன, என் ஜிமின் என்னை விட்டு போயிட்டானா? என் ஜிமின் என்னை விட்டு போயிட்டானா? டே மச்சான் சமாளிடா. டே இப்படிலாம் பண்ணாதடா, பயமாக இருக்குடா அப்படி சொல்லி காய்க்கு அழுகையே வந்துடுது. இப்போ மெக்கு தான் ஒரு டிஎஸ் தொடச்சிட்டு, இதை பாரு மச்சான், இது பாரு இது பாரு, உன் ஜிமின் உன்னை தேடி கண்டிப்பாக வருவான்டா, எனக்கு நம்பிக்கை இருக்குடா. இதான்டா அவனுடைய சொந்த ஊர், அவன் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இந்த ஊரில் தானே, கண்டிப்பாக உன்னை தேடி வருவான்டா. இல்லை, என் ஜிமின் என்னை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. யாராலையுமே ஜியோனை பார்க்கவே முடியல, யாராலையும் ஃபஸ்ட்டு ஏற்றுக்க முடியல ஜிமின் இந்த ஊரை விட்டு போயிட்டானா அப்படின்ட்டு. அதுவும் ஜியோனை இந்த நிலமையில யாராலையுமே பார்க்க முடியல.